ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்டல் பேங்கிள் யூஸ் பண்ணி சூப்பரான 3 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இது வந்து கட்டைப்பை குச்சி தான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ 4 பேங்கிள் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஒரே அளவாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது மெட்டல் பேங்கிள், இது வந்து உடையாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், நாளை இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, நல்லா கட்டிக்கோங்க. ஸோ நாளை இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டு ஸோ வாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, சின்ன சின்ன சாக்ஸு, டவல், கர்ச்சீஃப்லாம் வந்து நம்ம வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். அவசரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெட்டல் பேங்கிள் எல்லாமே ஒரே கலராக இருக்க மாதிரி பேங்கிள் வந்து மொத்தம் 7 பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. மொத்தம் 7 பேங்கிள்ஸ் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி சுற்றிக்கோங்க. ஸோ சுற்றிட்டு இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, வீடியோவில் இருக்க மாதிரி. ஸோ செல்லோ டேப் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டு அப்படி சுற்றிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படியே ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி, ஸோ வெர்டிக்கலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக வர மாதிரி பாருங்கள். அதே மாதிரி பேங்கிள் ஒன்றோட ஒன்று இது ஜாயின் பண்ணுற மாதிரியும் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கூடை ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 9 பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு செல்லோ டேப் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வீடியோவில் வர மாதிரி 9 பேங்கிள் செல்லோ டேப் வச்சு இந்த மாதிரி என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எல்லாம் ஒரே அளவாக இருக்க மாதிரி, பேங்கிள்ஸ் எல்லாமே ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கலர்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கலர்ஸ் இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 9 பேங்கிளையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற பேங்கிள் வச்சு உங்கள் வீட்டை நீங்கள் ரொம்பவே அழகாக மேக் பண்ணலாங்க. ஸோ இது எது நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு கூடை ஷேப் மாதிரி கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் வச்சு வந்து செல்லோ டேப் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து செல்லோ டேப் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஸோ ஒரு பேங்கிள் எக்ஸ்ட்ரா இருக்குங்க, அதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அழகான உங்களுக்கு ஒரு கூடை மாதிரி கிடச்சிருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் டைனிங் டேபிளில், ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நடுவில் ஒரு பேங்கிள், சுற்றி 6, மொத்தம் மேலே வந்து 9 பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரே கலராக யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது.
ஸோ இது எதுக்காகனா சும்மா பாருங்கள், நான் வெயிட் தாங்குமான்னு சொல்லிட்டு வளையல்லாம் போட்டு காட்டுற பாருங்கள். எவ்வளோ வெயிட்டான வளையல்ஸ்லாம் போடுறேன். ரொம்பவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வளையல் வந்து ஸ்டோர் ஆகுதுன்ட்டு. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட இந்த மாதிரி வளையல் இதை மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லாவே வெயிட் தாங்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் தான். நான் ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டது அந்தளவுக்கு ஃபினிஷிங் சரியாக வரல. ஸோ ஓகே, இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள். ஸோ உங்கள்கிட்ட சில்க் த்ரெட் தான் இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி மொத்தமாக இருக்க மாதிரி பேங்கிள் வந்து ஒரு 2 இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே வீடியோவில் இருக்க மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு, ஸோ என்கிட்ட வந்து அந்த உள்ள நூல்லாம் இல்லை, அது மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிளி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே வந்து ஏதாவது தொங்க விடுற மாதிரி வச்சுட்டா பார்க்குறதுக்கு வீட்டில் மாட்டிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.